இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் டேட் வந்து நெருங்கிட்டு இருக்கு. நெறைய கட்சிகள்லாம் வந்து இன்னும் சீட்டே கன்ஃபார்ம் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு அமித்ஷாவ மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. ஆனா, நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரைக்கும் அவங்க எப்பயோ வந்து வேட்பாளர்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லா தொகுதிக்கும். இப்போ அதுக்கு அடுத்த கட்டமா வந்து எல்லா கட்சியும் வந்து தேர்தல் வாக்குறுதி குடுப்பாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு தேர்தல் வாக்குறுதின்னு குடுக்காம, நாங்க வந்தா எப்படி ஆட்சி நடத்துவோம் அப்படின்ற மாரி ஒரு புக்கே போட்டிருக்காரு. அது என்னென்ன சொல்லியிருக்காங்க, அதில நெறைய பேர் வந்து இதெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்ற மாரி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இந்த ஈவென்ட் வந்து நேத்து கிண்டியில நடந்தது. எல்லாருக்கும் புக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு, அந்த புக்கு எவ்வளோ தடி இருக்கு, அத படிச்சு முடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடும் போல. அந்த மாரி புக்கு குடுத்துட்டு, ஒரு எல்இடி ஸ்க்ரீன்ல வந்து பக்காவா வீடியோலாம் போட்டு பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது எப்படி இருந்ததுன்னா, இந்த அந்நியன் படத்துல அந்நியன் வந்து இந்த நேரு ஸ்டேடியம்ல எல்லாரும் கூப்பிட்டு வீடியோ போட்டு காட்டுவாரு. சொல்லுங்க இவங்கள என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்ற அந்த இதுல இருந்தது. பக்காவா சொன்னாரு. எப்படி தமிழ்லாம் அழிச்சிட்டு வராங்க அப்படின்ற மாரி நல்லா இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நான் ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் வரும்போது டீட்டெயிலா இப்போ எஜுகேஷன்னா எஜுகேஷன்ல டீட்டெயிலா, இப்போ அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ டைம் கம்மியா இருக்கனால சீக்கிரமா சொல்றேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஒரு வாட்டியும் நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களோட அரசியல் வாக்குறுதி கொடுக்கும்போது கண்டிப்பா நிறைய கிரிட்டிசிசம்லாம் இருக்கும். இது எப்படி பண்ண முடியும்? ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் வேலையா கொடுக்க முடியுமா? அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது லாஜிக்கலா இருக்க மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம இவர் கான்சென்ட்ரேட் பண்றது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் அதை சார்ந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பூமிக்கும் நல்லது, நம்மளும் அதை காசு பார்க்க முடியும். அது பெரிய பொருளாதாரம். ஏன்னா இப்போ பால் பொருளாதாரமே 3 லட்சம் கோடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாடோட பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி. இப்போ 3 லட்சம் கோடி பால்லேருந்தே வந்துட்டால் நம்மளுக்கு பெனிஃபிட் தானே. இன்னும் மற்ற இதெல்லாம் இருக்குது, நிறைய எடுத்துகிட்டு வரலாம். பூமிக்கும் நல்லது, மாடுலேருந்து சாணி போடுறது உரமாகவும் அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அக்ரிகல்ச்சர்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுக்கு பெரிய பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட் 100 இயர்ஸோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பீப்புள்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக பில்கேட்ஸ் இருப்பாங்க. பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் வந்து முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் பட்டன் ஃபோன்லேருந்து அந்த ஃபுல் ஸ்க்ரீன் அவர் தான் கொண்டு வந்தார். ஏன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க பாட்காஸ்ட்டே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த மாதிரி அவருக்கு முன்னாடியே எல்லாமே தெரியும். பில்கேட்ஸும் அப்படி தான். நாளை பின்ன எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். முன்னாடி பேண்டமிக் வரும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி யூஎஸ்லேயே பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்டு பில்கேட்ஸ் தான் வச்சிருக்காரு. அவர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா காரணம் இல்லாமல் பண்ண மாட்டார். அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்குது. இதை பார்க்குறவங்க நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வேலையா, நீ பண்ணுவியா அப்படிலாம் கேட்பாங்க. நான்லாம் எந்த வேலையும் பண்ணுற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து கேபிட்டலிசம் அந்த மாதிரி தான் பிடிக்கும். ஆனால் ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் வந்து நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்க பிஸ்னஸ். நீ தான் மேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இப்போ நீ வந்து ஆஃபீஸ் போகிற, லஞ்ச் பேக்கை தூக்கின்னு போகிற, அங்கே போய் குட் மார்னிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிற, நான் போய் லஞ்ச் சாப்பிட்டு வரேன், அது மாதிரிலாம் பண்ணுற 20,000க்கு இப்போ நீ ஆடு மாடு மேய்க்கிறது மூலிமா உனக்கு 1 லட்சம் கிடைக்குது. நீ மேய்க்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ உங்ககிட்ட ஒரு 10 ஆடு இருக்குது, 10 மாடு இருக்குது. அது கேஷ் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். அது குட்டி போட்டுகிட்டே இருக்கும். நீ விற்ப, அதில் வர காசை யாராவது ஊரில் இருக்க தாத்தா பாட்டி யாராவது பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீ வீட்டில் சும்மா இருக்கலாம், உனக்கு 1 லட்சம் வருது. அது ஒரு பெரிய கேஷ் ஃப்ளோ இருக்க பிஸ்னஸ் தான் நான் பார்க்குறேன். நீ இந்த 20,000 வேலைக்கு போய் அவங்ககிட்ட நல்லா வேலை செய்கிறதுக்கு வேணால் இந்த ஏசி ரூமில் உட்காந்துக்கலாம். அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். சார் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி செய்யணும். அதுக்கு நீ வீட்டில் உட்காந்துட்டு நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி அது ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ணன் சீமான் சொல்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறானா? கண்டிப்பாக இல்லை. அவர் இந்த எலக்ட்ரிக் ஓட்டு போடுற மிஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு சீட்டு கொண்டு வர அப்படின்றாரு. அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. அது பண்ணுவேன்றாரு. அது எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தெரியல. அந்த மாதிரி நான் செல்ல டிக்டேக்டர் மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து எத்தனை பேர் ஏற்றுப்பாங்கன்னு தெரில. ஆனால் அது கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ போய் கேட்டு உனக்கு எத்தனை அரசியல் கட்சி கேட்டேன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. அவன் போய்ட்டு ஏதாவது ஒரு இதில் ஓட்டை போட்டு போயிடுறான். அவனுக்கு பின்னாடி யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நாட்டை கெடுத்துடுறானுங்க. அந்த மாதிரி எல்லாரையும் ஓட்டு போட வைப்பேன் அப்படிலாம் சொல்கிறாரு. அது எதுலேருந்து சொல்கிறாருன்னு நம்மளுக்கு புரியுது. இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்து வரும்போது இந்த நார்த் கொரியா, ரஷ்யாலாம் வந்து வில்லனுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வளர வளர அந்த அரசியல்லாம் தெரியும் போது தான் தெரியுது அவங்க நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ நார்த் கொரியாலாம் நார்மல் எலெக்ஷன் வந்து 2 பார்ட்டி அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக யூஎஸ்ஐ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவன் நாட்டை இது பண்ணுறானுங்க. அதுலேருந்துலாம் ப்ரொடெக்ட் பண்ண தான் அவன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கான். நியூக்ளியர் இதெல்லாம் பண்ணுறானுங்கன்னு இப்போ நம்மளுக்கு தெரிய வருது. ரஷ்யாவும் அப்படி தான். இப்போ நார்த் கொரியாவில் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் கூட வந்தது. 99.3% ஓட்டு எடுத்திருக்காரு. 0.7 அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டிருக்கான். அவன் யாரா அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு புரியுது.
ஏன் அந்த மாதிரி டிக்டேட்டர்ஸாக இருக்காங்க. இப்போ ரஷ்யாவாக இருக்கட்டும், நார்த் கொரியா இருக்கட்டும், இப்போ சைனாவாக இருக்கட்டும், அதுக்குன்னு அவங்க லெவல் போகாமல் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக வச்சுக்கணும். நம்ம ஃப்ரீயாக விட்டோன்னா நம்மளை கெடுத்துருவோம், நாட்டை கெடுத்துருவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டு ஃபுல்லாக பார்த்தேன். ப்ரெஸ்ஸும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. நல்ல லாஜிக்கலாக தான் பதில் சொல்கிறாரு. நான் கண்டிப்பாக சீமான நாம் தமிழர் மேலே ஒரு பெரிய பொட்டென்ஷியல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இந்த வர சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு கான்ஸ்டியூஷனில் வின் பண்ணி அவங்க எம்எல்ஏ பட்ஜெட்டுன்றது ஒரு சின்ன பட்ஜெட் தான். அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து அதை கொள்ளடிப்பாங்க. கொள்ளடிக்காமல் விசிபிளாக எதாவது சேஞ்சு காட்டினாங்கன்னா, இப்போ ரோடு போடுறது அந்த மாதிரி பேசுகிறது, அவங்க சார்ந்த மினிஸ்டர்கிட்ட ஃபைட் பண்ணி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து ஒரு விசிபிள் சேஞ்சு காமிச்சாங்கன்னா அந்த கட்சிக்கு வந்து இன்னும் ஒரு பெரிய பொட்டன்ஷியலாக இருக்கும். 2030க்கு மேலே இவங்களுக்கு ஒரு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இவரோட வாக்குறுதியில் ஒன்று வந்து தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, கன்னியாகுமரி. அது வந்து ஒரு சரியான திட்டம். ஏன்னா நம்மளே முன்னாடி சொல்லியிருந்தோம், இப்போ சென்னையில் வந்து தலைநகரமாக இருக்கனால தான் எல்லா ஊர்லேருந்தும் படிக்கிறான். அங்கே காலேஜ் நல்லா ஓப்பன் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் எல்லாமே படிக்கிறான். படிச்சுட்டு அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லை, எல்லாம் வந்து சென்னைக்கு தான் வேலைக்கு வராங்க. இப்போ நானே ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் இருக்கேன். என் கூட இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கேன்னா ஒரு 3 பேர் 4 பேர் தான் சென்னையில் இருக்கவங்களா இருப்பாங்க. பாக்கி 6 பேர் பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஊரில் படிச்சுட்டு வேலைக்காக இங்கே வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து மாறும். ஏன்னா இப்போ மொத்த க்ரௌடும் இப்போ பிழைக்கணுன்னாலே சென்னைக்கு போயிடு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி 5 தலைநகரம் வந்தால் கண்டிப்பாக அங்கங்கே டெவலப்மெண்ட் வரும். ஸோ க்ரௌட்லாம் அப்படியே ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ அதனால தான் பார்த்தோன்னா இந்த தீபாவளி பொங்கல்லாம் வந்தால் சென்னை அப்படியே காலியாக கிடக்கும், மொத்த பேரும் ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அது அவர் சொல்லியிருக்காரு 5 தலைநகரம் கொண்டு வரோன்னு. அது ஒரு சரியான மேட்ரு. அதே மாதிரி இவர்கிட்ட இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, மற்றவங்க எல்லாருமே இந்த பேப்பரில் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நின்று படித்து காமிச்சிருவாங்க. அண்ணன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி டெமோவை காமிச்சு இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வரோன்ற மாதிரி அவர் அந்த டெமோலாம் காமிச்சார். அவர் காமிச்ச டெமோவில் பார்த்தோன்னா இவ்வளோ வேலை இருக்கா, இவ்வளோ பண்ண முடியுமான்ற மாதிரி இருக்குது. பட் அது நடைமுறையில் எப்படி சாத்தியன்ற மாதிரி தெரில. ஏன்னா அவர் எப்போவுமே ட்ரோல் பண்ணுறது வந்து ஆடு மாடு வேலை செய்யலாம், கவர்மெண்ட் வேலை கொடுப்போம், நீ டாஸ்மார்க்கில் வேலை செய்யணும்னு கொடுக்கும்போது நான் ஏன் இவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு அவர் அப்பத்துலேருந்தே அதில் ஒரு ஸ்டாண்டில் இருக்காரு. இந்த வாட்டியுமே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே பார்த்தா இந்த விவசாயிங்களுக்கு தான் இருக்குது. 60 வயசு மேலே இருக்க விவசாயிக்கும் பார்த்தோன்னா நான் ஊதியம் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவர் வின் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே மாற்ற முடியுமான்னு. நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் அவங்க தத்துவத்துக்கு தத்துவமாகவும் இருக்காங்க தமிழ் தேசமும். அதே மாதிரி அவங்க பிஸ்னஸ் சைடு அந்த எக்கனாமிக் சைடும் ப்ராப்பராக இருக்குது. அதுவும் வந்து அசட்டை நோக்கி இருக்க மாதிரி இருக்குது அவங்க சொல்கிறது எல்லாமே. இப்போ பொதுவாக நம்ம மற்ற கட்சியெலாம் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இலவசம் தரேன், நான் பஸ்ஸு ஃப்ரீயாக தரேன், 2000 ரூபாய் தரேன்ட்டு அதெல்லாம் கொடுத்துட்றீங்க. அதெல்லாம் வந்து லைபிலிட்டிஸ் தான், அது போட்ட காசு திருப்பி வராது. இப்போ அந்த காசுலாம் எங்கேருந்து எடுப்பீங்க? கடன் வாங்கி தான் வருவீங்க, மேலும் மேலும் கடன் ஆகிட்டே இருக்கும். இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து ஃபேக்ட்ரிஸ் உருவாக்குவேன். இப்போ மாடு இருக்குன்னா பெரிய பெரிய 2000 ஏக்கர் அந்த மாதிரி அதில் வந்து மாட்டு பண்ணை அந்த மாதிரி போடுவேன்றாரு. அந்த பண்ணையிலே வந்து மேலே அந்த ஷீட்டில் வந்து ஃபுல்லாக சோலார் போட்டுருவேன், சோலார்லேருந்து நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சுற்றி விண்டு மில் வச்சுருவேன், அதுலேருந்து கரண்ட் எடுத்துக்கலாம். நான் இப்போ இருக்க எலக்ட்ரிசிட்டி பதில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்துகிட்டு வர இது கொண்டு வருவேன்றாரு. கரண்ட்டே நிற்காத மாதிரி நான் பார்த்துப்பேன் அப்படின்றாரு. நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது சைனாலலாம் பெரிய பெரிய இடத்துல வந்து ஃபுல்லாக சோலார் வச்சுருக்காங்க, அங்கேருந்து சிட்டி கரண்ட் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒரு நல்ல இது தான். அதே மாதிரி பாலில் வந்து நிறைய பிஸ்னஸ் இருக்குது. கீ இருக்குது, சீஸ் இருக்குது. இப்போ நம்ம கோல்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். யூஎஸ்ஏலாம் வந்து அவ்வளோ சீஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குன்ட்டு. அந்த மாதிரி அதில் நிறையா இருக்குது. அதே மாதிரி எல்லா கட்சியும் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா மது வந்து இப்போ உருவாகலை, அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்குது. சோமபானம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் ஒழிக்க வாய்ப்பே இல்லை. சரி, சீமான் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா கரெக்டாக சொன்னார். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து இந்த வெளிநாட்டு இதெல்லாம் அங்கே இருக்கும். நான் வந்து இப்போ இருக்க சரக்கெல்லாம் ஒழிச்சிட்டு இந்த கல் கொண்டு வருவேன் அப்படின்னாரு. அது ஃபுல்லாக இயற்கை. இப்போ ஒரு நாடும் ஒரு இது வச்சுருக்காங்க. இப்போ வந்து மெக்சிகோவில் வந்து டெக்கீலா இருக்குது, இப்போ ஸ்காட்டிஷில் வந்து ஸ்காட்டிஷ் விஸ்கி அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த கல் இருக்கும், அது வந்து ஃபுல்லாக நேச்சுரலு, உனக்கு போதையும் இருக்கும், அது எந்த கெமிக்கலும் பாய்சனும் கிடையாது அப்படின்னாரு. இதுதான் கரெக்டான ஸ்டாண்டு. மதுவெல்லாம் ஒழிக்கவே முடியாது, இவர் தான்ப்பா கரெக்டான ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் சொல்கிற நிறைய விஷயம் லாஜிக்கலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அது என்னமோ கரெக்டு தான். ஏன்னா எல்லா கட்சியும் சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போன்னு. ஆனால் அது ஆல்டர்னேட் என்னன்னு யாருமே சொன்னதில்லை. இவர் மட்டும்தான் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க பக்தர்களே, அதை நம்ம ஒழிச்சாலும் வந்து உங்களுக்கு இது கரெக்டாக வரும்னு. லாஜிக்கலாக யோசிச்சா அது கரெக்டு தான். ஏன்னா இப்போ நம்மளே பார்க்குறோம், ஒயின் ஷாப் கிட்ட இருக்கவங்களாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போக முடியாமல் அங்கேயே படுத்து தூங்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் உடனடியாக ஸ்டாப் பண்ணால் அவங்களாம் என்ன ஆவாங்கன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ஆல்டர்னேட் வர்றது தான் கரெக்டான விஷயம். இதை ஒரே நாள்லாம் யாருமே முடிச்சிட முடியாது. அதுவும் இல்லாமல் குடிக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. இப்போ நம்ம ஒரு நாள் குடித்தோன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கே 2 நாள் ஆகிடும். வேலை வெட்டி இல்லாத தான் அது பண்ணிகிட்டு இருப்போம். அதே மாதிரி மது
அதுக்கப்புறம் சினிமா, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸு, இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அது இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அவனோட ஃபினான்ஸை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனால் டோனி வந்து இந்த கார் வச்சுருக்காரு, இந்த வீடு வச்சுருக்காரு, இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அதெல்லாம் விளையாட்டெல்லாம் ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட் தான். அதிலே முழுமூச்சாலாம் இருக்கவங்க இருப்பாங்க. அதெல்லாம் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த விளையாட்டு, இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் எப்பயாவது சரக்கு அப்படின்ற மாதிரி இருக்கணும். அதிலே போய் உழுந்து கண்டானா வேலைக்கு ஆகாது. இந்த ஈவெண்ட்லேயே வந்து தமிழ் எப்படி இப்படிலாம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ கோலம் போடும்போது கூட ஹாப்பி பொங்கல்னு போடுறாங்க. பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு போடாமல் ஹாப்பி பொங்கல் அளவுக்கு வந்துச்சு. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் இது இருக்குது. இப்போ கேரளா இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்லேயும் இங்கிலீஷ் கலந்து தான் வருது. அது பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். இப்போ தமிழ்ன்ற ஒரு மொழியே அழிஞ்சிச்சு, தமிழ் இங்கிலம்ன்ற மொழி தான் இருக்குது. ஃபுல்லாக லென்த்தாக ஒரு நிமிஷம் கூட யாராலையும் தமிழ் பேச முடியாது, அது அழிஞ்சே போச்சு. இப்போ பேசுகிறதும் இல்லை, கவர்னன்ஸ்லேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். அது உண்மை தான். இப்போ நிறைய அந்த போர்ட்ஸ் எல்லாம் சொன்னார். இப்போ கடையில் வைக்கிற போர்டு வந்து கீழே இங்கிலீஷில் இருக்கும், அதே இதை மேலே தமிழில் இருக்கும். அதுக்கு நீ போடாமலே இருக்கலாமே, நீ தமிழில் பேர் வச்சாலும் பரவாயில்ல, கீழே இன்னும் இங்கிலீஷில் இருக்கும், அந்த மீனிங்கை மேலே கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு கடையில் வந்து லெமன் சாதம் ரெடி அப்படின்ற மாதிரி போட்டுது. இப்போ நான் வந்தால் உனக்கு அடி அப்படின்ற மாதிரி சொன்னார். அது ஏன் நீ மாற்றி மாற்றி போடும், ஒன்று தமிழில் எழுதி நான் இங்கிலீஷில் போட்டு போ, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட மினி பஸ்ன்னு போட்டிருக்கீங்க, அதில் கூட தமிழ் இல்லை அப்படின்னு தமிழே அழிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் பார்க்கும்போது ஆமால அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அவங்க செயல்பாடுகளை வந்து 6 இதுவாக பிரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நீர், வயிர், உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி அப்படின்ற மாதிரி 6ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ நீரில் வந்து நீர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கண்டிப்பாக நீ வரவங்க யாராக இருந்தாலும் நீருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா பியூர் வாட்டர்லாம் வந்து வர காலத்தில் வந்து கரன்சி மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ மிடில் ஈஸ்ட்லாம் பார்க்குறோம், போர் நடந்துட்டுருக்கு. அவங்க வந்து 60 to 70% வாட்டர் வந்து சீ வாட்டரை தான் வந்து பியூரிஃபை பண்ணி இது பண்ணுறாங்க. அங்கெல்லாம் வந்து தண்ணியே கிடையாது. அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் நிறைய இடத்துல வந்து தண்ணியே இல்லை. இங்கே வந்து நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மழை பெய்யறதை வந்து வேஸ்ட்டாக விட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 4000 டிஎம்சி மழை பெய்யுது, 2000 சேவ் பண்ணுறோம், 2000 வேஸ்ட்டாக கடலில் விட்டுட்ருக்கோம். அதை சேவ் பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொன்னார். வெறும் நீங்கள் 150 டிஎம்சிக்கு வந்து கர்நாடகா மற்ற ஸ்டேட்டுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, 500 டிஎம்சிலாம் அசால்ட்டாக சேவ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னார். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே மாதிரி இந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர வேஸ்ட்டெல்லாம் இதில் கலக்க விட மாட்டேன், ஆறுகளில் கலக்க விட மாட்டேன், தனியாக பைப்பு போட்டு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி பக்கத்து ஸ்டேட்டு இப்போ சந்திரபாபு நாயுடுலாம் வந்து அந்த தண்ணி ஆறெல்லாம் வந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து தடுப்பணை போட்டு கட்டுறாரு. 15 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல கட்டினாலே சேஃபு. ஆனால் அவர் 5 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல கட்டிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த குளம்லாம் வெட்டி தண்ணி எப்படி சேர்க்காம இப்போ 400 அடி 500 அடின்னு போர் போட்டு நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எடுத்துருவீங்க. இப்போ செடி நிலமெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா, அது எப்படி 500 அடிக்கு வேற வளர்த்து செடி தண்ணி எடுக்கும், அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டார். இப்போ செடிங்களுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி அவங்க நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா, அணிலுக்கும் நம்ம தான் தண்ணி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி குடிநீர் விற்பனையும் ஒழிக்கப்படும், அனைவருக்கும் இலவச குடிநீர் தருவோன்னாரு. அது ஒரு சரியான மேட்ரு. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா தண்ணி விற்கிறாங்க. ரீசெண்டாக நான் சரவணா ஸ்டோர் போயிருந்தேன், அப்போ தான் பார்த்தா அந்த பில் போடுற இடத்துல வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. அவங்களே வாட்டர் பாட்டில் வச்சு 10 ரூபான்னு போட்டிருக்காங்க. அப்போ தான் யோசித்தேன், சின்ன வயசுலலாம் அந்த ஐஸ் தண்ணின்னு வச்சுருப்பாங்க, அவன் எடுத்து குடிச்சிட்டு இருப்பான். இப்போ அதெல்லாம் தூக்கிட்டு அதில் ஒரு 10 ரூபா வந்தால் நல்லதானு அந்த பில் கவுண்டர் பக்கத்தில் ஒரு 10 ரூபா பாட்டில் வச்சிருக்காங்க. அவங்க கம்பெனி பாட்டில் வச்சிருக்காங்க. என்னடா தண்ணி கூட இனிமேல் காசு கொடுத்து குடிக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து வயிறு பற்றி சொன்னார். வயிறுனா இந்த பசியை ஒழிக்கிறத பற்றி சொன்னார். இந்த ஈவெண்ட்டை முடிஞ்சோடனே ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயே அவர்கிட்ட கேட்டாங்க, இப்போ நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கையெழுத்து என்ன போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஒரு கையெழுத்துலாம் போட முடியாது, நான் ஒரு 100 கையெழுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவும் கரெக்டான பதில். ஏன்னா இப்போ நம்ம ட்ரம்ப்லாம் பார்க்குறோம், அவர்னா ஒரு கையெழுத்தாக போட்டார், 200 கையெழுத்து போட்டார். அவர் வரதுக்கு முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே பக்காவாக டீம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வந்த முதல் நாள் 200 கையெழுத்து போடுறாரு. அப்படி தான் இருக்கணும். இப்போ அவர் நிறைய பண்ணிட்டார், அது வேறு விஷயம். அவர் சொன்னார், ஒரு கையெழுத்துல இல்லை ஒரு 100 கையெழுத்து போடுவேன், முக்கியமானது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பசியை ஒழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுவும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பார்க்கும்போது ஈஜிப்ட்லேருந்துலாம் ஆனியன்லாம் இம்போர்ட்லாம் பண்ணுறீங்க, இந்தியா மற்ற நாட்டிலேருந்து தக்காளிலாம் இம்போர்ட் பண்ணுறீங்க, நம்மகிட்டே இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ இடம்லாம் இருக்குது, நம்மளே பண்ணலாமே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அந்த மாதிரி விவசாயத்தை வந்து கவர்மெண்ட் ஜாப் ஆக்கிடுவேன். இப்போ நீ டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறது, துப்புரவு பணி செய்கிறதெல்லாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும் போது அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஏன் விவசாயம்
விவசாயம் பண்ண மாட்டீங்க, ஏன் ஆடு மாடு மேய்க்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேணுன்றவங்க பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி பூச்சிக்கொல்லி அதெல்லாம் வந்து தடை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கி அவங்களே ஏற்றுமதி பண்ணுறது எல்லாமே அவங்கள பார்த்துப்பாங்க. விலை நிர்ணயம் பண்ணுறதெல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்துக்கும். நாங்களே அங்கங்கே வேர் ஹவுஸ்லாம் ரெடி பண்ணி உங்ககிட்ட இருந்து வாங்கி அங்கே வச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து உயிரை பற்றி சொன்னார், லைஃப்பை பற்றி சொன்னார். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டானா எம்எல்ஏ எம்பி யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் போய் வைத்தியம் பார்க்கணும், அந்த மாதிரி கண்டிப்பாக சட்டம் கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியுது, ஒரு கவர்மெண்ட்டால் ஏன் கொடுக்க முடியாது, அதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ 2022 18,000 கோடி மருத்துவத்துக்கு ஒதுக்குனீங்க. இப்போ 2025 வந்து 20,500 கோடி ஒதுக்கி இருக்கீங்க. அந்த காசெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸோட ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சாங்க. இப்போ சைனாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, அவங்க ஊர்லலாம் எப்படி ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எப்படி இருக்குது, ஏன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டார். இப்போ எம்எல்ஏலாம் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் பார்க்கணும், அப்படி பார்க்க மாட்டாங்கன்னா சம்பளத்துலேருந்து பாதி காசை பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அறிவுன்ட்டு எஜுகேஷன் பற்றி சொன்னார், ஸ்டூடெண்ட் லோன்ஸை பற்றி சொன்னார். ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்கு எதுக்கு நீ காசு வாங்குற, நாங்கள் வந்தால் நீர், கல்வி, மருத்துவம் வந்து 3த்தையும் இலவசமாக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதே மாதிரி அந்த கேஸை பற்றி கிண்டல் பண்ணியிருந்தார். நாங்கள் இந்த சூப்பர் 6 அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் வந்து நீ காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த பயோகேஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த மாட்டுச்சாணி அதெல்லாம் வச்சு பயோகேஸ் இது பண்ணி தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதே மாதிரி வந்து இதுலேயும் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து அவங்க பசங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சமாதியெல்லாம் அவ்வளோ நல்லா கட்டுறீங்க, ஏன் கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி மற்ற நாட்டோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் காட்டினார். ஃபின்லாண்ட் எப்படி சின்ன நாடு நம்பர் 1ல் இருக்காங்க, ஏன் சைனாவால் நல்லா பண்ண முடியுது, நம்மள மாதிரி பாப்புலேஷன் தான், நம்மளோட அதிகமாக பாப்புலேஷன் இருக்குது, அவங்களால நல்லா பண்ண முடியுது, ஏன் உங்களால் பண்ண முடியாது, ஏன் டெல்லி எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அவங்க வந்து பக்காவாக கிளாஸ் ரூம் ரெடி பண்ணுறாங்க, ஏன் கேரளாவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, அவங்களால பண்ண முடியுது, ஏன் உங்களால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதே மாதிரி 15 லட்சத்துக்கு மேலே படிக்காத இளைஞருக்குலாம், இளைய தலைமுறைக்கெலாம் வந்து கவர்மெண்ட் ஜாப் தரேன்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்குலாம் சாப்பாடு நல்லா தருவேன்ற மாதிரி சொன்னார். ஒரு வீடியோலையும் போட்டிருந்தார், இந்த மாதிரி அங்கே படிக்கிற பசங்களுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு எல்லாமே ஃபுட்டெல்லாம் கொடுப்போம், நாங்கள் உப்புமாலாம் கொடுக்க மாட்டோம்ப்பா, சத்தான உணவு தான் கொடுப்போன்னு, பழம் எல்லாமே கொடுப்போம், பசங்க அதை சாப்பிடலையா, வா வெளியே வா, உனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஜூஸ் இருக்கும், என்ன வேணுமோ நீ கேளு, குடி, நல்லா சாப்பிடு, நல்லா படி அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு பற்றி சொன்னார். இதில் வந்து இந்த டாக்ஸிக்கான இண்டஸ்ட்ரீஸ், இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிற அது எல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த பயோகேஸுக்கு மாறிடுவோம், இந்த பாய்சன் தர இண்டஸ்ட்ரி எல்லாருமே நிப்பாட்டிடுவேன், இந்த சுகர் கேன்னா அது ரிலேட்டடான பிஸ்னஸ், இப்போ பால்னா அது ரிலேட்டடான பிஸ்னஸ், இப்போ வாழைனா அது ரிலேட்டடான பிஸ்னஸ், அதுலேருந்து சிப்ஸ் எடுப்பேன், பிளேட்டு செய்வேன் அப்படின்ற மாதிரி நிறைய இதெல்லாம் சொன்னார். அதே மாதிரி வந்து பனை மரத்தை பற்றி சொன்னார். அதுலேருந்து கருப்பட்டி அதெல்லாம் எடுப்போம். சரி, இப்போ கல்லுக்கு வந்து 3 மாதம் வரைக்கும் தான் பனங்கல் இருக்குமா, மீதி நாள்லாம் வந்து தென்னங்கல் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி, அதுக்கும் நீங்கள் பிரச்சனைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த ஒர்க்கை பற்றிலாம் சொன்னார். அது வந்து அவரே சொன்னார், இப்போ வந்து கம்மியாக தான் காட்டுறேன், டீட்டெயிலாக நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த திருவள்ளுவர் போட்டு அந்த தமிழ்நாடு லோகோ வந்து சொல்லியிருந்தார். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ இருக்க தமிழ்நாடு வந்து அந்த கோயில் இது மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பெருமை வந்து நம்ம வள்ளுவர் தான், அவரை போட்டு வந்து லோகோ ரெடி பண்ணுவேன், அதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்தையே நான் மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி வந்து இருமொழிகை கொள்கை பற்றி கேட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு மொழி கொள்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே, அப்போ இங்கிலீஷ் ஹிந்தியெல்லாம் தடை பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். அப்படிலாம் இருக்காது, நம்ம பேசிக் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து தமிழாக இருக்கும், எல்லாமே தமிழில் தான் படிப்பாங்க, ஆனால் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரியாக இருக்கும். அதே மாதிரி அது ஏன்னா அது கனெக்டிங் லாங்குவேஜாக இருக்காதனால இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் வந்து கம்பல்சரியாக இருக்கும். வேணும்னா நீங்கள் ஹிந்தி படிக்கிறீங்களோ, லாட்டின் படிக்கிறீங்களோ, ஜெர்மன் படிக்கிறீங்களோ, எது வேணால் நீங்கள் படிச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டீச்சர்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி வந்து இந்து அறநிலைத்துறை பற்றி சொன்னார். அது இந்துன்னு இருக்காது, நாங்கள் வந்து தமிழ் அறநிலைத்துறைன்னு மாற்றிடுவோம். இப்போ கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து அது வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட மதம் தான் அது, அவங்களே வந்து தமிழில் இது பண்ணுறாங்க. இப்போ இஸ்லாத்துலேயும் வந்து தமிழ் இருக்குது, ஆனால் தமிழில் மட்டும் பண்ணக்கூடாதுன்னா எப்படி, தமிழ் கோயில் கட்டினது தமிழை, சாமி தமிழ், நான் மட்டும் ஏன் சான்ஸ்கிரிட்டில் சொல்லணும், ஃபுல்லாக தமிழில் மாற்றிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அது கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து, இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டா இப்போ மெரினா பீச் அங்கே இருக்க சமாதியெல்லாம் இடிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான்லாம் இடிக்க மாட்டேன், அது தானாக இடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னார்.
அது பயங்கரமா இருந்தது. அதே மாரி நீங்க ஆட்சிக்கு வந்தா இதுவரைக்கும் ஊழல் பண்ணவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ருவீங்களான்ட்டு, நான் பிரபாகர வந்து தலைவரா ஏத்திருக்கேன். அதெல்லாம் அப்படி விடலாம் முடியாது. எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சுருவேன் அப்படின்ற மாரி சொன்னாரு. அந்த ஈவென்ட்டே நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இப்ப நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து அவங்க ஆட்சி செயல்பாட்டு வரைவு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே மாரி இப்ப நெறைய பேர் வந்து இதெல்லாம் சாத்தியமே இல்ல, பண்ண முடியாதுன்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பண்ண முடியுமா? இல்ல பண்ண முடியாதுன்றீங்களான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.